முக்கலைகளில் ஒன்றான நாடகம் மற்றும் நடிப்பாற்றலின்பால் இன்றைய இளம் தலைமுறையினர், குறிப்பாக உயர்கல்விக் கழக மாணவர்கள் கொண்டிருக்கும் ஈடுபாட்டினை ஊக்குவிக்க பல நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. அதில் பேரா தஞ்சோம் மாலிமில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமான உப்சியில் நேற்று வளர் தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் நாடகச் சுடர் 2025 என்ற மேடை போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த காலங்களில் உப்சியின் தனித்துவ அடையாளமாக திகழ்ந்த இப்போட்டியில் 5 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 9 குழுக்கள் கலந்து கொண்டன. 2010 தொடங்கி 2018 ஆண்டு வரை வளர்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் 8 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த இலக்கியம் சார்ந்த இந்த மேடை போட்டி கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பின்னர் 6 ஆண்டுகளாக முடங்கி போயிருந்தது. இவ்வாண்டும் அந்த நிலைமை நீடித்துவிடக் கூடாது என்பதால் பல்வேறு சவால்களை கடந்தும் மானியங்கள் திரட்டியும் தமது குழுவினர் இப்போட்டியை சிறப்பான முறையில் நடத்தியதாக ஏற்பாட்டு குழு தலைவரும் வளர்தமிழ் மன்ற தலைவருமான சத்தியமலர் பரமசிவன் தெரிவித்தார். கடந்த காலங்களில் இலக்கியம் சார்ந்த காட்சிகளை மட்டுமே மையப்படுத்தி நாடகங்கள் நடிக்கப்பட்டு வந்த நிலையில் தூய தமிழில் வசனங்களை மனனம் செய்வது மற்றும் காட்சிக்கு ஏற்ப உடைமைகளை தயார்படுத்துவது போன்ற பல்வேறு சிரமங்களை பங்கேற்பாளர்கள் எதிர்கொண்டு வந்தனர். ஆனால் இம்முறை அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள், சந்திக்கும் அனுபவங்கள், பார்க்கும் மனிதர்கள் என்று திருக்குறள் அதிகாரத்தின் துணையோடு நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப காட்சிகள், வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இந்த நாடக போட்டியில திறமைகள் மட்டுமல்லாம திருக்குறளையும் நம்ம நம்மளோட கலாச்சாரம் ரீதியா பின்பற்றணும், அதையும் நம்ம மதிக்கணும்ன்ற நோக்கில தான் சமூகவியல் திருக்குறள் நாடக செஞ்சோம். போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குழுவிற்கும் 25 நிமிடங்கள் வழங்கப்பட்ட வேளையில் கலந்து கொண்ட அத்தனை குழுக்களும் முழு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமாகிய திவாகர் சுப்பையா, நடிகர் டனிஷ்குமார், பூச்சாண்டி திரைப்படத்தின் இயக்குநர் விக்னேஸ்வரன் கலிய பெருமாள் ஆகியோர் இப்போட்டியின் நடுவர்களாக விளங்கினர். இப்போட்டியில் முதல்நிலை வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்ட துவங்கு பைனுன் ஆசிரியர் கல்வி கழகத்தைச் சேர்ந்த வேதிக்கனல் குழுவிற்கு 2000 ரிங்கிட் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. இப்போ ஆசிரியர் கல்வி கழகத்தைச் சேர்ந்த நிழல்வள்ளி குழு 2ஆம் இடத்தையும், துவங்கு பைனுன் ஆசிரியர் கல்வி கழகத்தைச் சேர்ந்த துளிரும் துடிப்புகள் குழு 3ஆம் இடத்தையும் வென்று முறையே 1500 மற்றும் 1000 ரிங்கிட் தொகையை பெற்றனர். 4வது மற்றும் 5வது நிலைகளில் முறையே துவங்கு பைனுன் ஆசிரியர் கல்வி கழகத்தைச் சேர்ந்த அரங்க வில்லுகள் குழுவும், சுல்தான் ஜைனல் அபிடின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த செந்தமிழ் திரைமன்றம் குழுவும் வெற்றி கொண்டன. அதே வேளையில் சிறந்த நடிகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்க வில்லுகள் குழுவைச் சேர்ந்த கௌசல்யா கிருஷ்ணனுக்கும், செந்தமிழ் திரைமன்றம் குழுவைச் சேர்ந்த அஸ்வினி பெருமாளுக்கும் நற்சான்றிதழ்களும் ரொக்கமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் சிறந்த நாடகமாக அரங்க வில்லுகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேளையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களில் மைஸ்கில் மற்றும் மைகித்தா தொழில்துறை மாணவர்களும் கலந்து கொண்டதாக சத்தியமலர் தெரிவித்தார்.